2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள செங்கோட்டையனுக்கு நீலகிரி மாவட்ட அதிமுக துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர், தனது நீண்ட நாள் நண்பரும் அண்ணன் என்ற முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறினார். மூத்த தலைவரான செங்கோட்டையன் போன்றவரை வெளியேற்றியதுதான் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செங்கோட்டையனும் நானும் கிட்டத்தட்ட 1998 ஃபர்ஸ்ட் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். அப்போ நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபிக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அன்னைக்கு பிஜேபியினுடைய அந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக நான் வேலை செஞ்சேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். அதுதான் எனக்கு பழக்கம். அதுக்கு பின்னாடி 99 திருப்பி பிஜேபி அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் வந்துச்சு. அந்த நேரத்தில் செங்கோட்டையன் என்னை புரட்சி தலைவி அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் ஏடிஎம்கேல என்னை ஜாயின் பண்ண வச்சார். அதுக்கு பின்னாடி அவருடைய வழியில் தான் நான் பயணிச்சுட்டு வந்தேன். பல பொறுப்புகள் எல்லாமே கிடைச்சு. அவர் ஒரு மூத்த தலைவர். அது மட்டுமல்ல, அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால ஒரு குடும்ப நண்பராகவும் இருக்கிற காரணத்தினால ஒரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய மூத்த தலைவர், இன்னைக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு மூத்த தலைவர்னு அவர் தான். அதுக்கு வேண்டி அந்த பதிவை நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும். 50 வருஷம் தொடர்ச்சியாக ஒரு தொகுதியிலிருந்து ஜெயிக்கிறாருன்னா அது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. இருக்கிறதுலே இன்னைக்கு மிக சீனியர் அப்படின்னா அவர் தான். அதுக்கு பின்னாடி தான் மற்றவங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த சீனியரையே கட்சியை விட்டு வெளியனுப்பிச்சது அதிமுகவினுடைய அனைத்து தரப்புக்கும் அது ஒரு நல்ல செய்தியாக இல்லை. அது இந்த தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த தப்பெல்லாம் தான் அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்.